காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜாவாக வாழ்ந்துட்டு இருந்தது. சிங்கம் ராஜாங்கிறதுனால மற்ற எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. சிங்கம் சொல்கிற பேச்சை கேட்டு வாழ்ந்தாங்க. சிங்கமும் மற்ற எல்லா சின்ன விலங்குகளுக்கும் உதவி செஞ்சு அவங்களையும் காட்டையும் நல்லா பார்த்துக்குச்சு. இதை பார்த்துட்டு இருந்த புலிக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. புலி, நானும் பலசாலி தான், நான் ஏன் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பார்த்து பேராசையும் பொறாமையும் பட்டுச்சு. புலி சிங்கத்துக்கு சவால் விடலான்னு முடிவும் பண்ணிடுச்சு. ஒரு நாள் அந்த புலி சிங்கத்தோட குகைக்கு வந்து குகைக்கு முன்னால் நின்று பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிச்சு. அங்கேயோ சிங்கம் நல்லா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்ட சிங்கம் கஷ்டப்பட்டு கண்ணை முடிச்சு பார்த்துச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்த சிங்கம் யார் அங்கே கத்துறதுன்னு சத்தமாக கேட்டுச்சு. புலியோ பதில் சொல்லாமல் இன்னும் சத்தமாக கத்த ஆரம்பிச்சது. என்னடா சத்தம் அதிகமாக இருக்கேன்னு குகையை விட்டு வெளியே வந்த சிங்கம் புலியை பார்த்துச்சு. புலியை பார்த்த சிங்கம், என்னை ஏன் தொந்தரவு செய்கிற? நீ இந்த காட்டில் எங்கே வேணாலும் போய் கத்தலாம், இங்கே வந்து கத்தி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக சொல்லுச்சு. புலி உடனே சிங்கத்துக்கிட்ட, இந்த காடு எல்லாருக்கும் சொந்தம், இந்த இடமும் எல்லாருக்கும் ஒரு இதுன்னு சொல்லுச்சு. நீங்கள் என்னை வெளியே அனுப்ப முடியாது, என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் கத்துவேன்னு தென்னாவட்டா பதில் சொல்லுச்சு. அந்த சமயம் அங்கே வந்த யானை இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்துட்டு இவங்க பக்கத்தில் வந்துச்சு. யானை உடனே, நீங்கள் சண்டை போடுறத நிறுத்துங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. சிங்கம் நடந்ததையெல்லாம் தெளிவாக சொல்லுச்சு. யானைக்கு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு குழப்பமாக இருந்துச்சு. அப்போது அந்த பக்கமாக வந்த புறா யானையை பார்த்து, இங்கே என்ன நடக்குது? சாதாரணமாக புலியும் சிங்கமும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்களேன்னு கேட்டுச்சு. யானை புறா கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லுச்சு. இதை கேட்ட புறா, இதுதான் பிரச்சனையான சாதாரணமாக பதில் சொல்லுச்சு. இதை பார்த்த யானைக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. நீ என்ன சாதாரணமாக கேட்குற? இது பெரிய பிரச்சனை தானேன்னு சொல்லுச்சு. புறா, ஆமாம் இது பிரச்சனை தான், ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கறது ரொம்ப சுலபம்னு சொல்லுச்சு. புறா உடனே பறந்து சிங்கமும் புலியும் இருந்த இடத்துக்கு வந்துச்சு. அங்கே புலியும் சிங்கமும் சண்டை போட்டு சோர்ந்து போயிருந்தாங்க. இதை பார்த்த புறா 2 பேர்கிட்டையும், நீங்கள் 2 பேராகவே இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்கலான்னு சொல்லுச்சு. புறா சொன்னதை கேட்டு சிங்கமும் புலியும் குழப்பமாக எப்படின்னு கேட்டாங்க. புறா அதுக்கு, ரொம்ப சொல்லவும், புலியை பார்த்து நீங்கள் தொடர்ந்து கத்திட்டே இருக்கலாம், சிங்கமும் நீங்கள் தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கம் கோபமாக, நீ ஒரு முட்டாள் புறான்னு சொல்லிடுச்சு. புலியோ, எங்களை தனியாக விட்டுரு, எங்கள் பிரச்சனை நாங்களே தீர்த்துக்கிறோன்னு புறா கிட்ட சொல்லிடுச்சு. புறா உடனே, இல்லை நண்பர்களே, நான் சொல்கிறத கேளுங்க, என் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லிச்சு. சிங்கம் ஒரு வழியாக சம்மதிச்சு புறா கூடயே ஒரு குகைக்குள்ளே போச்சு. புறா குகைக்குள்ளே வந்த சிங்கத்துக்கிட்ட 2 பஞ்சை கொடுத்துட்டு, இதை நீங்கள் உங்கள் 2 காதுலையும் வச்சுட்டா புலி எவ்வளவு கத்துனாலும் கேட்காதுன்னு சொல்லுச்சு. சிங்கமும் புறா சொன்னதை கேட்டு அதோட காதில் பஞ்சை வச்சிடுச்சு. புறா புலியை பார்த்து, இப்போ நீங்கள் ரொம்ப சத்தமாக கத்துங்கன்னு சொல்லுச்சு. புலியும் ரொம்ப சத்தமாக கத்துச்சு. ஆனால் சிங்கத்துக்கு எந்த சத்தமும் கேட்கல. சிங்கம் புறாக்கு நன்றி சொல்லி அதோட குகையை பார்த்து போயிடுச்சு. புலிக்கு ஒன்றும் புரியாமல் புறா கிட்ட கேட்க, புறாவோ, நான் உங்களோட சக்தியை பற்றி சிங்கத்துக்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் சிங்கத்தை விட சக்தி வாய்ந்தவர்னும் சொன்னேன், அதை சிங்கமும் ஒத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. புலி இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக புறாவை பார்த்து சிரிச்சிச்சு. புறாவும் புலியை பார்த்து, நீங்கள் இந்த குகைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம், ஏன்னா மற்ற விலங்குகள் நீங்கள் சிங்கத்துக்கு சேவை பண்ணுறதா நினைப்பாங்கன்னு சொல்லிச்சு. புலியும் புறா சொன்னதை கேட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. யானை இங்கே நடந்ததை எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக புறாவை பார்த்துச்சு. புறாவும் சந்தோஷமாக பறந்து தன்னோட கூட தேடி போயிடுச்சு.